சுப்ரீம் கோர்ட்டால் விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றி. கரூர்ல செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை நிகழ்த்தின போது கூட்ட நெரிசல சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிடுச்சு. இதை தொடர்ந்து அரசியல் கட்சியினர் நடத்தின ரோட் ஷோவுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி சென்னை ஐகோர்ட்ல தினேஷ் அப்படிங்கிறவர் வழக்கு தொடர்ந்தாரு. அதை தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராகர் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிச்சு உத்தரவிட்டுச்சு. இந்த உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல தாவேகா பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மேல்முறையீடு செய்தாரு. பாஜக தரப்புலையும் சிபிஐ விசாரணை வேண்டும்னு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதே மாதிரி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவன் பிரித்திகோட தந்தை பன்னீர்செல்வமும், பாத்திமா பானுவின் கணவர் பிரபாகரன், சந்திராவின் கணவர் செல்வராஜ் ஆகியோரும் சிபிஐ விசாரணை வேணும்னு சுப்ரீம் கோர்ட்ல ரிட் மனு தாக்கல் செய்தாங்க. இந்த நிலையில நீதிபதிகள் மகேஸ்வரி, அஞ்சரியா அடங்கிய அமர்வுல விசாரணை நடைபெற்ற நிலையில சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த குழுவில் 2 IPS அதிகாரிகளும் இடம்பெறுகிறார்கள்.